கல்வி தந்த ஆசானை வணங்கி இந்த வாகை அவார்டுக்கு இந்த மேடையிலே என்னை பேச அனுமதித்த இந்த விழா குழுவை வணங்கி முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவார்டு என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல. தாயின் வயிற்றில் கரு உற்பத்தி ஆகும் போது 30 நாளையே உருண்டையாகவும் 90 நாளில் உருவம் தெரியும். அப்பொழுதுதான் தாய்மாரெல்லாம் போய் ஸ்கேன் பண்ண போவாங்க. அந்த 90 நாளையில் நாம் எப்படி வளர்றோம் என்பதை வைத்துத்தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட நாளிலே நாம் என்ன சாதித்தோம், வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக முடியாது. இந்த இடைப்பட்ட நாளில் நம்மளுடைய அறிவையும் ஆற்றலையும் தொழிலையும் மேம்படுத்தும் வகையிலே இந்த நிறுவனம் நம்மளை அழைத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அனைவரும் சேர்ந்து முதலில் அந்த நிறுவனத்திற்கு ஒரு கை கொடுப்போம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் உள்ள வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழவே